அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய அந்த புலிப்பாணி ஜோதிட 300 அதில் இன்றைக்கி நாம் 272வது பதிவு பார்க்குறோம். பாடல் எண் 271. இப்போ இந்த பாடலில் அந்த சுக்கிர பகவானுடைய மகாதசையில் சந்திர பகவானுடைய புத்தி காலம், அது எவ்வளவு காலம், எந்த மாதிரியான பலாபலன்களை சாதகனுக்கு வழங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு விளக்கம் பார்ப்போம். ஆவானே சுக்கிரதசை சந்திர புத்தி, அருளில்லா மாதம் அது 4 ஆகும். போவானே அதன் பலனை புகழக்கேடு, பொன்பெருவாள் அன்னையுமே மரணமாவா. சாவானே சம்பத்து குறைந்து போகும், சதுரான மனை விட்டு ஓடிப்போவான். நோவானே வியாதி எது தொடர்ந்து கொள்ளும், நுணுக்கமுள்ள வினை சமயம் நுகரும் தானே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. இப்போ அந்த முதலடியில் சொல்லும்போது ஆவானே சுக்கிரதசை சந்திர புத்தி, அருளில்லா மாதம் அது 4 ஆகுங்கிறார். அருளில்லா மாதம், தெய்வ அருள் கிடைக்காத மாதம். பூர்வ ஜென்மாக்களில் தெய்வ விரோதங்கள்னால, தெய்வ நிந்தனைகள்னால தேடிக்கிற பாவத்தினுடைய பலன் இந்த ஜென்மாவில் அந்த சுக்கிரதசையில் சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் அதுக்குண்டான பாதிப்புகள். தெய்வ அருள் கிட்டாதது மட்டுமல்ல, தெய்வத்தினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் குறைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தண்டனைகள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற பழமொழி. ஆனால் அந்த தெய்வ தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய காலமாக சுக்கிரதசையில் சந்திர புத்தி அமையும் அப்படிங்கிற அதை சுட்டி காட்டுறதுக்காகத்தான் அதை சொல்கிறார். ஆவானே சுக்கிரதசை சந்திர புத்தி, அருளில்லா மாதம் அது 4 ஆகும். போவானே அதன் பலனை புகழ கேளுங்கிறாரு 2வது அடியில். பொன்பெருவாள் அன்னையுமோ மரணம் ஆவாள். அன்னை பொன் பெறுவாள்ங்கிறார். தங்கத்துக்கு நிகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? விலை மதிப்பு இல்லாத தங்கத்தை விட உயர்ந்தவள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த உலகத்தில் எத்தனை உற்றார் உறவினர்கள் ஏற்பட்டாலும், எத்தனை சொந்தங்கள் அமைஞ்சாலும், நடமாடும் தெய்வமாக அந்த ஜாதகனுக்கு சுக துக்கங்களில் உண்மையான துணையாக இருந்து வாழ்த்துவது, வாழ வைப்பது தாய்தான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் பொன் பெறுவாள் அன்னையுமே மரணமாகும். மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை தாயாருக்கு இந்த ஜாதகனுடைய சுக்கிரதசை சந்திர புத்தி உருவாக்கி கொடுக்கும். சந்திரன் தாய்க்காராக இருக்கிறது. சந்திரன் அவருடைய ஜாதகத்தில் நீச்ச வீட்டிலையோ, நீச்ச கிரகங்களோட சேர்ந்தோ, நீச்ச அம்சம் பெற்றோ, அசுப கிரகங்களுடைய செயற்கை பார்வை பெற்றோ அமைஞ்சிருந்தால் இந்த சுக்கிரதசை சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் அதுக்குண்டான தீய பலனை அவனுடைய தாயாருக்கு வழங்கும். பொன்பெருவாள் அன்னையுமே மரணமாகும். சாவானே சம்பத்து குறைந்து போகும். சாவானேன்னா மரணங்கிற அர்த்தத்துக்கு சொல்லலை, சாய்வான், தாழ்ந்து போவான், குறைஞ்சிக்கிட்டு வருவான், தளர்றது, ஏற்கனவே இருந்த முன்னேற்றத்தில் இருந்து இறங்குறது. அதனால் அவனுக்கு சம்பாத்தியம் குறைஞ்சி போகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தால் டீப்ரமோஷன், பதவி இறக்கம், நல்ல உயர்ந்த அதிகாரத்தன்மையில் இருந்துட்டு கடைநிலை ஊழியராக பதவி இறக்கம் பெற்றால் எப்படி இருக்கும் அவன் வாழ்க்கை? சம்பாத்தியம், பொருளாதாரம் குறைஞ்சி போகும், வறுமைக்கு உட்படுவான். நல்ல சம்பாத்தியத்தில் உயர்ந்த அந்தத்தில் இருந்தபோது வாழ்த்தினவன் புகழ்ந்தவனெல்லாம் அவன் சம்பாத்தியத்தை குறைஞ்சி அவனுடைய பதவி இறக்கம் ஏற்பட்டால் அவனை இகழ்ந்து பேசுவாங்க, மதிக்க மாட்டாங்க. சமுதாய அந்தத்து அவனுக்கு குறைஞ்சி போயிடும். அதைத்தான் அந்த வார்த்தையால் சொல்கிறார். சாவானே சம்பத்து குறைந்து போகும். சதுரான மனை விட்டு ஓடி போவான். சதுரான மனை, பாதுகாப்பான மனை. ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பை பற்றி குறிப்பிடும்போது சதுர் அப்படின்னா 4 பக்கம், 4 வகையான பாதுகாப்பு சோசியர்கள் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்களும் கேந்திரஸ்தானம். அந்த ஜாதகனுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை, சொத்துச்சுவங்களை, சந்தோஷங்களை, சௌபாகியங்களை, சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படிம்பாங்க. 1ஆம் இடம் தன்னளவில் பாதுகாப்பு. ஜாதகனுடைய வலிமை, ஜாதகனுடைய ஆய்வு, ஜாதகனுடைய சம்பாத்தியம், ஜாதகனுடைய அழகு, ஜாதகனுடைய உடல் அமைப்பு, இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா லக்னம் நல்லா இருக்கணும். அது தன்னளவு பாதுகாப்பு. 4ஆம் இடம் ஒரு பாதுகாப்பு. சொத்துச்சுவங்கள், மாடாடு கன்றுகள், வண்டி வாகனங்கள், தாய்வழி உறவுகளுடைய ஆதரவுகள், தன்னுடைய சம்பாத்தியம், நிலவுலங்கள், பூர்வீக சொத்துகள் 4ஆம் இடம். 7ஆம் இடம் பாதுகாப்பு கொடுக்கிறது நண்பர்கள், உறவினர்கள், மனைவி வகை பாதுகாப்பு, பிரயாணங்கள்னால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், இதெல்லாம் 7ஆம் இடம் ஜாதகனுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு. 10ஆம் இடம் அவனுடைய தொழில், உத்தியோகம், அதனால் வரக்கூடிய வருமானம், போஜனம்,
எல்லாம் காட்டக்கூடியது. முயற்சி, வெற்றி, ஆளுமை தன்மை, இதெல்லாம் 10ஆம் இடம் கொடுக்கும். ஆக 1, 4, 7, 10 4 கேந்திரம் அந்த ஜாதகனுக்கு பாதுகாப்பான அம்சம் சதுர். ஆக இங்கே புலிப்பாணி சித்தர் சொல்றாரு, ஒரு ஜாதகனுக்கு இந்த சுக்கிர தசையில சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் அவன் ஜாதகத்தில் சந்திரன் பாதிப்படைந்திருந்தால் அந்த சதுரான மனை அவனுக்கு பாதுகாப்பான மனை, அதை விட்டு ஓடி போவான் அப்படிங்கிற பராரியா போயிரு, வெளியேறி. அவன் எந்த ஒரு ஜாதகனுக்கும் அவனுடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் வீக்காகி சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்து சுக்கிர தசையில் சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகன் 4 வகையான பாதுகாப்புகளில் இருந்து விலகி ஓடிடுவான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாதுகாப்பை இழந்து பாதிப்புகளை அடைவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இறுதி அடியில் குறிப்பிடும்போது நோவான வியாதி எது கூடிக்கொள்ளும் வியாதிகள் அந்த ஜாதகனை நோவடிக்கக்கூடிய வருத்தக்கூடிய நோய்களாக உருவாகும். ஆக மன உளைச்சலை உண்டாக்குவதற்கான அம்சங்களை அந்த சம்பந்தமில்லாத நோய்கள் உருவாக்கி அந்த ஜாதகனை துன்பப்படுத்தும். நுணுக்கமுள்ள வினை சமயம்ங்கிறார் இறுதியாக முடிக்கிற போது. எந்த ஒரு ஜாதகனுக்கும் அவனுடைய முன்வினை அவனுடைய கர்ம வினை அல்லாது எந்த ஒரு சம்பவமுமே நிகழாது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அவன் தேடிக்கிட்ட வினை தான். அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்களை, சங்கடங்களை, சந்தர்ப்பங்களை இந்த ஜாதகன் நுகர வேண்டியன்னு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆக சுக்கிர தசையில் சந்திர புத்தி நடக்கிற காலத்தில் அவனுடைய கர்ம வினைகளால் ஏற்பட்ட பாவ வினைகளினுடைய பிரதிபலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழல்களை அந்த சுக்கிர தசை சந்திர புத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத இங்கே புலிப்பாணி சித்தர் சூசகமாக சுட்டி காட்டி இருக்கிறார் என்று கூறி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.